வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடவுள் பூமி. இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான 2026 பலன்களை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் என்னென்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி பாதையில் காலடி எடுத்து வைக்கும் மங்கள ஆண்டாக இந்த 2026 பிறந்திருக்குது. தசம கேந்திரமான 10ஆம் இடத்துல இருக்கிற சனி, ஜென்ம ராசியிலிருந்து தனஸ்தானத்துக்கு செல்ல உள்ள குரு, வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் உள்ள கேது, தன் வீட்டை பார்க்கும் ராசி அதிபதி புதன் என்ற அமைப்பில் தொடங்கும் இந்த புத்தாண்டு பல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரும். திருமணத்துக்கு காத்துள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். தடைபட்ட திருமணங்கள் விரைவாக முடிவாகும். குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்றாக கூடுவீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அதிகரிக்கும். மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர் ஆலோசனைகளை ஆராயாமல் பின்பற்றக்கூடாது. குடும்பம் மற்றும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு இந்த வருடம் நல்ல செய்தி கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செஞ்சிருங்க. குடும்ப பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் சரியான நேரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகளை சமரசம் செய்து வைப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவு பல விதங்களில் கிடைக்கும். வருஷத்தோட பிற்பகுதியில் தனஸ்தான குரு உங்களுடைய பல கனவுகளை நிறைவேற்ற போகிறாரு. புதிய நிலம் மற்றும் வீடு வாங்க விரும்பினீங்கன்னா வருடத்தின் பிற்பகுதியில் வாங்குவது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர் இதுவரை பாடுபட்டதற்கான பலன்களை பெறக்கூடிய ஆண்டு தான் இந்த 2026. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாவை அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க. உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இது வரைக்கும் வந்திருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரம். கட்டுமானத்துறை, விவசாய விளைபொருட்கள், திரவ பொருட்கள், பெட்ரோலியம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு பணியிடத்தில் அதிகப்படியான வேலைப்பளு ஏற்படும். பணி சார்ந்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நேரமும் வரும். பணியிடங்களில் சக வேலையாட்களிடம் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் செய்யாமல் சமரசமாக இருங்க. ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது பணியிட மாற்றம் கிடைக்கும். கலை மற்றும் கல்வியை பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு, ஊடகம், எழுத்து, கற்பித்தல், படைப்புத்திறன் போன்ற கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கும் ஆண்டு தான் இந்த ஆண்டு. உங்களோட முயற்சிகள் மற்றும் படைப்புகள் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெறும். சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையினருக்கு மகிழ்ச்சியான ஆண்டு தான் இந்த 2026. டிஜிட்டல் ஊடகங்களை தொடங்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாணவ மாணவியர் தனித்திறன்கள் மேம்படும் ஆண்டு இந்த 2026. நல்ல நினைவாற்றல் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி கற்க விரும்புகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். சரி, நீங்கள் இந்த 2026 எதெல்லாம் கவனமாக இருக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படும், அதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம், சொல், செயல் இது மூன்றிலுமே உங்களை நீங்கள் சீர்படுத்தி இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை பாதிப்புகள், செரிமான கோளாறுகள், தோல் அரிப்பு ஏற்பட்டு அதுவுமே சரியாயிரும். மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் இதெல்லாமே சீர்படுத்தி நீங்கள் வச்சுருக்கணும். தாய் மற்றும் தந்தையின் உடன் பிறந்தோருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. அதாவது அவங்க கஷ்ட காலத்தில் இருந்தாங்கன்னா உங்களால் முடிந்த உதவியை பண்ணுங்கள். நீங்கள் பிறந்த கிழமைகளில் மற்றும் தேதிகளில் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கு வரும் குழந்தைகள் முதியோர்களுக்கு இனிப்பு பிரசாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்ககிட்ட உதவின்னு கேட்கக்கூடிய ரொம்ப வறுமையில் வாடும் கஷ்டப்படும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை பண்ணுங்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஆண்டு மிதுனத்துக்கு ஒரு சூப்பரான ஆண்டாக இருப்பதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவே எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம்.